அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் கட்சி நம்மளை நம்ப வச்சு முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பினர் பலரும் ஒரு பதிவுகள் போடுறத நம்மளால பார்க்க முடியுது. திடீர்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் டெல்லி இந்திரா பவனில் 39 முக்கிய பொறுப்பாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து கொண்டு போய் அங்கே ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஒரு உள்ளரங்கு, அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் மாதிரி நடந்துச்சு, கீ மீட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் திமுக காங்கிரஸ் கட்சியில் பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா. காங்கிரஸ் கட்சியினுடைய சிட்டிங் எம்பியே பார்த்தீங்கன்னா திமுக ஐடிவிங்க அல்ற சில்ற ஐடிவிங் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை அவர்களை அயோக்கியன் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனை குறித்து விவாதிப்பதற்காகவும் அடுத்து வரப்போற அந்த கூட்டணி விஷயங்கள் குறித்து தமிழக பொறுப்பாளர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுப்பதற்காகவும் ஒரு கூட்டம் மாதிரி நடத்தினாங்க. அதுல என்ன எதிர்பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, திமுகவை கழட்டி விட்டுட்டு இனிமேல் தாவேகா கூட வந்துருவாங்க, இதை பத்தி தான் இங்க இருக்கக்கூடிய 39 அந்த வீரர்களும் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க நடந்த சீனே வேற. அங்க போய் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி, கேசி வேணுகோபால், கிறிஸ் ஜோடங்கர் இவங்க 4 பேரோட முன்னிலையில் தான் இந்த மீட்டிங் நடக்குது. அங்கே போயிட்டு எதற்காக சோசியல் மீடியாவில் இது மாதிரி நீங்கள் கூட்டணி குறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, சீட்டுகள் குறித்துலாம் பேசுகிறீங்க, அதை பேசுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு ஒரே போட டெல்லி ஹை கமாண்ட் போட்டு முடிச்சிட்டாங்க. இதில் நீங்கள் யார் கூட கூட்டணி போகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒருத்தர் கூட திமுக கூட்டணி வேண்டாம், நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லவே இல்லையாமா. இது ஏதோ பிரத்யேக தகவல் நினச்சிக்காதீங்க, இது எல்லா ஊடகங்கள்லையுமே இந்த செய்தியாகவே வெளியிட்டாங்க. மேபி 60 லீக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறோம், இங்கே மாறப்போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் இப்படி பதிவிடுறதை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மண்டையில் கொட்டி அமைச்சு வச்சுருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா, இவர்கள் தரப்புல இருந்து யாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு போறோம்னு சொல்லல. இவர்கள் சொல்லி அதை அவர்கள் இல்ல மறுத்துட்டு இல்ல நம்ம திமுக தான் நிக்க போறோம்னா பரவாயில்ல, யார் கூட போகணும் அப்படின்னு மொத்தமா கேட்கும்போது முழு அமைதி திமுக கூட தான் இருக்கணும்ன்றது மாதிரி அதுக்கான முடிவு. தனித்தனியா 39 நபர்களையும் தனித்தனியா கூப்பிட்டு வச்சு 5 மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்திருக்கு. அந்த 5 மணி நேர மேரத்தான் மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா யாருமே தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை சொல்லி இவங்க கூட நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கல. அங்க சினாரியாவே வேற மாதிரி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட திமுக கூட தான் கூட்டணியில் இருக்க போறாங்க அப்படிங்கிறது பகிரங்கமா இப்போ காங்கிரஸ் தலைமை இங்க உள்ள பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல வந்ததுக்கு அப்புறமே கூட திமுக கூட ஒரு சுமூகமான போக்கெல்லாம் அவர்கள் கடைபிடிக்கல. மறுபடியும் விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அல்ற சில்ற ஐடிவிங் அப்படின்னு திமுக ஆதரவாளர் ஒருத்தர் டேக் பண்ணி பதிவுகள் போட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இருந்தாலும் இது யாருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம், யாருக்கு செய்த மிகப்பெரிய அந்த ஒரு துரோகம் மாதிரியான விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். ஏன்னா ரொம்ப பக்காவா கிளவரா பார்த்தீங்கன்னா டிவிகேவை காங்கிரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஹிண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே டிவிகே கிட்ட நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி பேரம் பேசுறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்போ சமீபத்தில் ஜனநாயகன் படத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட நமக்கே சந்தேகம் வந்திருக்கும், என்ன இவர் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, ஒரு பக்கம் காங்கிரஸ் தரப்புல பராசக்தி படத்துக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு, அப்போ இவர்களே ஸ்டாண்டு மாறுறாங்களா, அப்படி கட்சி மாறுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை அவங்க கூட தான் இருக்குங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் தூங்கிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் கொஞ்சம் மீடியா வெளிச்சத்துக்கு தாவேகா மூலமாக வந்துச்சு அப்படிங்கிறதான் உண்மை. அப்படியே ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அந்த குகைக்குள்ளேயே போக போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாகவோ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அந்த பிரச்சனைகள் செல்வபெருந்தகைக்கு எதிராகவோ மற்ற பொறுப்பாளர்கள்லாம் பதிவிட போவது கிடையாது. ஏன்னா டெல்லி ஹை கமாண்ட் அதுதான் இவர்களுக்கு அறிவுறுத்தி அனுப்பியிருக்கு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தா தாவேகாவனரால பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ காங்கிரஸ் கட்சி நம்ம கூட வந்துடும், அதன் மூலமாக நமக்கு திமுகவினுடைய சிறுபான்மை வாக்குகள் நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு ஒரு பெரிய கனவு கோட்டையை கட்டி வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த அருமனை கிறிஸ்மஸ் விழா இருக்கு இல்லையா, அதில் ஆதவர்ஜுன் அவர்கள், திருச்சி வேலுச்சாமி எல்லாம் ஒரே மேடையில் ஏறி பேசினது, அருமனை ஸ்டீஃபன்லாம் அப்படி ஏறி பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அது பேசு பொருளாச்சு. டெல்லியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமையா இவர்கள் நின்றுப்பாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சொல்லப்போனால் காங்கிரஸினுடைய சிட்டிங் எம்எல்ஏஸ்லாம் வர்றதா இருந்துச்சு, கடைசி நேரத்தில் தான் வரல. இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு ஒத்திசைவு இருக்கு, மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி மாற்றமே நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லலை. திருச்சி வேலுச்சாமி அவர்களே சொன்னார், இதே கூட்டணி தேர்தலையும் வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வெளிப்படையாக பேசினார். ஆனாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு யூட்டனு, நல்ல வேலைக்கு இதை இப்போவாச்சு சொன்னாங்கன்னு சொல்லி டிவிகே தரப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு எண்ணி பார்த்தா இன்னும் 2 to 3 மாதங்கள் தான் இருக்குது. அப்போது இவ்வளோ ஒரு குறைவான காலகட்டத்தில்
இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அவர்களுக்கான அந்த ஒரு தெளிவான களத்தை வந்து அவர்கள் அமைச்சுக்கல. இப்போ நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஏற்கனவே 2019 ஒரே அணி தான். அது அணியை வந்து வெளியே எங்கேயும் போகாமல் யாரும் கலட்டி விடாமல் பார்த்துக்கிட்டா போதுங்கிறது அவர்களுடைய குறிக்கோளாக இருக்குது. புதுசாக யார் வந்தாலும் அவர்கள் வந்து சிவப்பு கம்பளம் பிடிச்சி வரவேற்று தான் இருக்காங்க. தேமுதிக கூட நீங்கள் வாங்கன்னு அவர்கள் பக்கம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனியோ தேமுதிக மட்டும்தான் இன்னும் போகாமல் இருக்காங்க எங்கேயுமே. அதிமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா பாமக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் சண்டை இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு பாமக வந்து அன்புமணி தலைமையிலான பாமக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பாஜக தரப்பு ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க. இந்த டிடிவி ஓபிஎஸ் மட்டும் தான் என்ன பண்ண தெரியாமல் ஒரு சின்ன சிந்தனை. மற்றபடி அவர்களுக்குன்னு ஒரு கூட்டணி செட் ஆயிருச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணியே தேவையில்ல, கிளியர் கட்டாக இருக்காங்க. எப்போவுமே எங்கள் வழி தனி வழின்னு சொல்லி அவர்களுடைய பாதையில் சீரும் சிறப்புமா செம்மையுமா போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் எல்லா கட்சிகளை விட முன்னாடியே வேட்பாளர்கள் அறிவித்து பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்கோவேன். இந்த பக்கம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இவர்களை சுற்றி விவாதம் நடக்குது. சிபிஐ விசாரணை வந்து என்ன ஆகும், ஜனநாயகன் படம் வருமா வராதா, இதெல்லாம் நடக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து தொகுதிக்கான வேட்பாளர்கள் வந்து பட்டியல் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? முதல்ல வேட்பாளர் பட்டியல் தயார் பண்ணணும்னா கூட்டணி பேசணும். இவர்கள் வந்து கூட்டணினால் நாங்கள் வந்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருக்காங்க. தனித்து நிற்போங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரவே இல்லை இன்னை வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது கூட்டணிக்கு நீங்கள் ஒரு கட்சியை கூப்பிடுறீங்கன்னா அவங்க வலுவாக இருக்கிற தொகுதிகள் சிலவற்றை கேட்பாங்க. இந்த தொகுதியில் நாங்கள் போட்டி போடுறோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த தொகுதியில் கொடுத்தா தானே தமிழக வெட்டுக்களும் சார்பாக யார் நிற்கிறது, கூட்டணிக்கு எந்த தொகுதி ஒதுக்குறதுன்னு தெரியும். ஸோ அதுவுமே இன்ன வரைக்கும் திட்டமிடப்படாமல் இருக்கு. இது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அவங்க இதை முடிவு பண்ணி நமக்கு கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்காவை எத்தனை மாதங்கள் பின்னோக்கி தள்ளி இருக்கின்றதை நம்ம பார்க்கணும். இதுவே காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி மிக்சடான சிக்னல் கொடுக்காம நாங்கெல்லாம் கூட்டணிக்கு வரமாட்டோம், உங்க கூட நாங்கள் எப்பவுமே திமுக கூட தான் இருப்போம்னு சொல்லி இன்னைக்கு மல்லிகார்ஜுனா கார்கே சொன்ன கருத்தை காங்கிரஸினுடைய பொறுப்பாளர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா தாவேக்கா என்னைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வேற ட்ராக்கை பிடிச்சி போயிருப்பாங்க. முன்னாடியே வந்து நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம், இதுதான் எங்கள் பாதை அப்படின்னு அறிவிச்சு அவர்களுடைய தலைமையில் சும்மா சின்ன சின்ன இயக்கங்கள் மட்டும் சேர்த்துக்கிட்டு 234 தொகுதியிலையும் தாவேக்காவினுடைய சின்னத்திலே கூட அவர்கள் போட்டிட்டு இருக்கலாம். ஆனால் அது நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கல. ஸோ இப்போ திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன கேட்பாங்க, நீ தனியாக நிற்கல, உன்னை தனியாக விட்டுட்டாங்க, யாருமே வந்து கூட்டணி வைக்கலங்க தான் தனியாக நிற்கிறீங்கன்ற ஒரு பார்வை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஸோ அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கான டாஸ்க்கு. இப்போ நம்ம கழக ஆட்சிக்கு வரும். திமுகவுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காங்கிரஸ் டிஎம்கே கான்ஃப்ளிக்ட் வந்து வெளியே வராமல் இருந்துச்சுன்னா இது வந்து ஏற்கனவே பலரும் சொல்கிற மாதிரி ஒரு இன்டாக்டான கூட்டணி, ஒரு ஒருமித்த கூட்டணி, இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நம்ம வெளியே இருந்து நமக்கு பார்வை தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கு பொதுமக்கள் பார்வையில் என்னவா இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் பார்வையில் என்னவா இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு தேவையில்லாத லக்கேஜ் அப்படின்னு திமுக காரங்களுக்கு தோணுது. திமுக வந்து நம்மளை அடிமையாக வச்சுக்க பார்க்குறாங்க, நமக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற மாநிலங்களில் நமக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்க, இங்கே தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இங்கே நம்ம மிஸ்ட்ரீட் பண்ண போடுறோம் அப்படிங்கிற மனநிலையும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள அந்த தொண்டர்களுக்கு இருக்குது. அப்போ இங்கே பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது அவர்களுக்குள்ள ஒரு எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் வாக்குகள் வந்து மாறும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று சேர்ந்தா 2 ஆகாது, 4 ஆகலாம், இல்லை 0 கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாமே அவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு கூட்டணி பொருந்தி போகுது அப்படிங்கிறது தான். இங்கே வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில் மட்டுமே இதற்கப்புறம் வந்து இவர்கள் எல்லா ஓட்டையும் அப்படியே அள்ளிட முடியாது. ஏன்னா களத்தில் நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, இவர் தோத்தா போதும் அப்படிங்கிற மனநிலை வர்ற அளவுக்கு பகை வந்து இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பதிவிலேயே இவர் வந்து கட்சியிலேருந்து நீக்குங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு கட்சியில் வச்சுக்காதீங்க, ஜெயிக்க முடியாது, இவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காதீங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் தான் வந்து பதிவிட்டுப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் அவர் இன்னும் 2029 வரைக்கும் எம்பி தான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவருக்கு உட்பட்ட தொகுதியில் திமுக காரங்க எப்படி வேலை பார்ப்பாங்கலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதியில் ஒதுக்க போகிறாங்க, சொல்லப்போனால் 25 சீட்டு கடந்த முறை ஒதுக்கியிருக்காங்க, இந்த முறை 40 ஆக்கி கேட்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி போட்டிருக்கக்கூடிய கணக்கு. ஆனால் கள நிலவரம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சீட்டு குறைச்சி கொடுக்குற மாதிரியான சூழல், இல்லை அதே சீட்டு தான் கொடுப்போன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த டிவிக்கே வச்சு கொஞ்சம் பூச்சாண்டி காட்டி சரி ஒரு 5 சீட்டு அதிகமாக கூட கொடுத்து காங்கிரஸ் நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இப்போ திமுக வந்திருக்கு. இது திமுகவுக்கு சற்று பின்னடைவு தான். இருந்தாலும் இதை விட பெரிய பின்னடைவு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுல இருக்கிற பிரச்சனை. சீட்டு அதிகமாக கொடுத்தாலும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்னதான் கடைசி நேரத்தில் தேர்தல் சமயத்தில் போயிட்டு ஸ்டாலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த முதலமைச்சர், கழக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி, இப்படிலாம் அவர்கள் பேசினாலும் இன்னைக்கு நடந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் 2 மாசத்துல மக்களுக்கு மறந்து போகாது. நீங்க வருஷ கணக்கு முன்னாடி சண்டை போட்டீங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க. உதாரணத்துக்கு பிடிஆர் அவர்கள் வந்து 2021 திமுக ஆட்சிக்கு வந்த சில காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வெளியிட்டார் இல்லையா, இந்த மாதிரி 30,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியும் சபரி சம்பாஷிட்டாங்க சொல்லி பேசினார் இல்லையா, அந்த மாதிரியான ஆடியோக்கள்லாம் இப்போ மக்களுக்கு மறந்துருக்கும்.
அப்போ இந்த சம்பவங்கள் அவ்வளோ சீக்கிரம் மறக்குமானா மறக்காது. ஏன்னா சில மாதங்கள் தான் இருக்கு, அவர்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் கிரவுண்ட் லெவலில் திமுகவை இன்னும் பலகீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கு. இதில் தமிழக வெற்றி கழகம் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்றது அவர்கள் ரொம்ப இக்கட்டான சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ இந்த பக்கம் அதிமுக பாஜக தரப்புல போறதுக்கு அவர்களுக்கான ஒரு ஆப்ஷன் எப்பவுமே ஓப்பன்ல ஆரம்பத்தில் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. ஆனா அதை வந்து இவர்கள் தாவேக்கா மேல பெரிய அளவில் திணிக்க முற்படலை. இப்போதான் அந்த சிபிஐ விசாரணையில அவருக்கு சில குடைச்சல் கொடுக்கறதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகன் படத்தை வந்து டிலே பண்றதுலையும் அவருக்கு சில அழுத்தம் கொடுக்கறதா சொல்லப்படுது. ஸோ இந்த பக்கம் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை எதிரின்னு சொல்லி கட்டமைச்சு வச்சு காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சு நம்ம திமுகவுடைய கோர் ஓட் பேங்கையே நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டம் போட்டிருந்தாங்க. அதை அவர்களே ஒத்துக்கிறாங்க. நாங்கள் காங்கிரஸை நம்பியிருக்க கூடாது, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தப்பை ரியலைஸ் பண்ணுற டைம் வந்து எலெக்ஷனே கிட்ட வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இன்னொன்று, காங்கிரஸ் மாதிரியான ஒரு பார்ட்டி தாவே கூட வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டணியை நம்பி இன்னும் சில கட்சிகள் கூட சேர்ந்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து மறுபடியும் தாவேக்கா வந்து ஒரு தனிமரமாகவே நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. இதை வந்து அடுத்த கட்டமாக அவர்கள் எப்படி கொண்டு போக போகிறாங்க, அரசியல் களத்தில் அவர்கள் தனித்தே நிற்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் வெற்றி பெற மாட்டோம் அப்படிங்கிறது. அது வந்து 20 விழுக்காடு வாக்கெடுத்தாலும் வெற்றி பெற முடியாது. இங்கே ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 30லேருந்து 35 விழுக்காட்டுக்கு மேலே எடுக்கணும். அப்போ தான் வந்து வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அது தொகுதியை பொறுத்து மாறும். ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிறதுனால வாக்குகள் பிரியும் அப்படிங்கிறதுனால 35 எடுக்கணும். இதே வந்து 3 முனை போட்டியாக இருந்துச்சுன்னா 40 விழுக்காடுக்கு மேலே எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக தாவேக்கா உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த வெற்றியை வந்து அவர்கள் என்ன பண்ணணும், தியாகம் பண்ணணும். இப்போ நாம் தமிழர் கட்சி பண்ணுறாங்கல்ல, நாங்கள் வந்து இமீடியட்டாக ஜெயிக்க மாட்டோம், we will not win immediately but we will win definitely சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொறுமையாக இருந்து நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கையில் எடுத்தாங்கன்னா இவர்கள் தனித்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து தாவேக்காவுக்கு அந்த ஒரு பொறுமை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவர்களுக்கு உடனடியாக சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குதுன்ட்டு. தேர்தல் களம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. லெட்ஸ் சீ. நன்றி.